இப்போ நாங்கள் வந்து தாளடிக்கு விதை நெல் கரையேற்றினோம். ஊற வச்சு விதை நெல்லை கரையேற்றிருக்கிறோம். இப்போ அதை வந்து ஒரு நாள் மூட்டம் போட்டு வைக்கணும். 24 மணி நேரம் ஊறினதை இன்றைக்கி வந்து வெளியில் எடுத்தாச்சு. அதை மூட்டம் போட்டு நாங்கள் இப்போ அதை வைக்கிறோம். மூட்டம் போட்டு வச்சோன்னா நாளை ஈவினிங் நாளை மாலை வந்து விதை விடணும். அதை ஒரு வீடியோ போட்டு காட்டுவோம். இப்போ மூட்டம் போடுறதுக்கு நெல் மூட்டையை அடுக்கிறாங்க. ஆமாம். நல்லா அடியில் சொருவி விடுங்க. நல்லா ஹைட்டாக மூட்டை டைட்டாக இருக்கணும். மேலே வெயிட்டு வச்சுருங்க. ஒரு மரத்தை தூக்கி வை, நல்லா வெயிட்டு, காற்று உள்ளே போகாமல். ரைட், அவ்வளோதான். இதை மூட்டம் வச்சுட்டோம். 24 மணி நேரம் அது மூட்டத்தில் இருக்கணும். நெல் மனம் நல்லா கொம்முன்னு நல்லா மணக்குது. நாளைக்கு ஈவினிங் ஒரு 4 மணிக்கெலாம் விதை விட்டுருவோம். அதை ஒரு வீடியோவை பார்த்துருவோம், போட்டுறேன். மேலே ஒரு வெயிட் வைங்க. அது பார்க்காத, செட்டானதை எடுக்காத. கண்ணா, மரக்கட்டை தூக்கி மேலே வச்சிடலாமா வேண்டாமா? இப்போ மேலே பாரம் வைக்கிறாங்க அந்த மூட்டத்து மேலே மாடு. ஆமாம், நீட்டு வாட்டில் வை. அவ்வளோதான். இப்போ 24 மணி நேரம் தண்ணியில் ஊறினுச்சு. 24 மணி நேரம் மூட்டம் இருக்கணும். நாளைக்கு ஈவினிங்கு விதை விட்டுருவோம். தாளடிக்கு விதை நாளைக்கு ரெடி ஆயிரும். வாழ்த்துக்கள். அசோக் அக்ரி விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.